என்ன முயற்சியா இருக்கட்டும், தேவன் உங்களை எதற்காக அழைச்சாரோ அதுக்கு நேரம் ஒரு ஸ்டெப் எடுங்க. இதை நம்பிக்கொண்டு ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. பிசினஸ் செய்யறீங்கன்னா அந்த பிசினஸ் முயற்சியில திரும்ப இறங்குங்க. இப்போ இந்த நம்பிக்கை, ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குன்ற நம்பிக்கையோட ஸ்டெப் எடுங்க. ஒரு இன்டர்வியூ போறீங்க, வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலன்னா, வேலை கிடைக்கலன்னா இப்போ நாளைக்கு போங்க, ஆனா ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குன்னு நம்பி கொண்டு போங்க. நாங்க எவ்வளோ முறை ட்ரை பண்ணிட்டேங்கன்னு சொல்ல வேண்டாம். வார்த்தை வந்த பிறகு விசுவாசிச்சு நீங்க ட்ரை பண்றப்போ ஒர்க் அவுட் ஆகும். பேதுரு எவ்வளவு முறை ட்ரை பண்ணாரு மீன் பிடிக்கிறதுக்கு, ராவெல்லாம் பிடிச்சு பார்த்தாருங்க. அப்புறம் இயேசு காலைல கூலா சொல்றாரு, வலை போடு அப்படின்றாரு. மீன் வந்துருச்சு. எப்படி வேற வலை மாறிடுச்சா? திடீர்னு பரிசுத்த வலையாயிடுச்சா? மகிமையான வலையாயிடுச்சா? தண்ணீர் மாறிடுச்சா? மீன் மாறிடுச்சா? என்னங்க மாறிச்சுங்க? அதே வலையை தான் ராவெல்லாம் இப்படி போட்டார், அப்படி போட்டார், இங்கே போட்டார், எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்து எல்லாம் மூலம் முடுக்கும் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. எல்லாம் முடிச்ச பிறகு இயேசு சொல்றாரு, வலையை போடு இந்த பக்கம். பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே ராவெல்லாம் நான் முயற்சி விட்டுட்டேன், ஆனா உம்முடைய வார்த்தையின்படி நானு. வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தையை விசுவாசத்தோட நீங்க எடுத்து செயல்படுத்தும் போது ஒர்க் அவுட் ஆகும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதே வலை தான், அதே படகு தான், அதே தண்ணி தான், அதே மீன் தான். ஆனா வார்த்தை வந்துருச்சு. பேதுரு அந்த வார்த்தையின்படி போட்டதுனால அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிலருக்கு வார்த்தை வந்துருச்சு, இந்த வார்த்தையின்படி நீங்க போய் செயல்படுத்தும் போது அது ஒர்க் அவுட் ஆகும், அது வாய்க்கும்.